நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? சிஎம் சார், நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே அந்த பதவி எதுக்கு? மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சின்ன பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் வெளியே அனுப்ப முடியல, வேதனைப்படுறாங்க. மறுபடியும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறக்கூடாதா? இந்த பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இருக்க கூடாதா? உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க எதுக்கு? அண்ணன் வந்த ஆக்ஷன் ஹீரோ மாதிரி ஆக்ஷன் படத்துல காமிக்கிற மாதிரி செஞ்சிருவாருன்னு தான். நீங்க இப்போ இதற்கு தீர்வு வேண்டும் என்று சொன்னால் அரபு நாட்டு சட்டம் மட்டும்தான் தீர்வு. மரண தண்டனை தான் தீர்வு, தூக்கு தண்டனை தான் தீர்வு. நீங்க இந்த சட்டத்தை ஏத்துங்க. சிஎம் சார், உங்க காதுல கேக்குதா? கோரிக்கை கேட்குதா? அனுமதி மறுத்த காவல்துறையே, அதிகார வர்க்கமே, என்ன தீர்வு சொல்லுங்க. மரண தண்டனை தான் தீர்வு. குழந்தைகளுக்கும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பில்லை. ஆசிபாவை கொண்டாடே, நிர்பயாவை கொண்டாடே. இருந்தும் குற்றங்கள் குறையவில்லை. பாலியல் கொலைகள் ஓயவில்லை. பஸ்ஸில் போனாலும் பாலியல் தொல்லை. பாத்ரூம் போனாலும் பாலியல் தொல்லை. சிறுமியையும் சீரழிக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, வியாபார பெருமக்களே, மதுரையுடைய வீதிகளிலே மிகப்பெரிய ஒரு ஆரவாரங்களை எழுப்பிக்கொண்டு ஒரு விழிப்புணர்வு பேரணியை நாம் இப்பொழுது நடத்தி இருக்கின்றோம். இந்த பேரணி
இதற்கு பின்னால் உள்ள நோக்கம் எந்த அரசியல் காரணமும் இல்லை என்பதை முதலில் நாம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு ஆட்சி நடக்கின்ற போதும் இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. பல்வேறு ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது என்பதற்கு கடந்த தேர்தல் பிரச்சாரத்திலே பாலியல் குற்றங்களை முன்னிறுத்தி தான் பல்வேறு பிரச்சாரங்கள் செய்யப்பட்டது. தமிழகத்திலே கோவை மாவட்டத்திலே சூலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு 10 வயது சிறுமியை, ஒரு குழந்தையை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கிவிட்டு அந்த குழந்தையை கொலை செய்து விடுகிறார்கள் கொலைகார வெறியர்கள். அந்த முகத்தை கூட பார்க்க முடியாத அளவிற்கு சின்ன பின்னமாக சிதைத்திருக்கிறார்கள். சிறுமிகளை கூட விடுவதில்லை, பல்விழந்த பாட்டிகளை கூட விடுவதில்லை. அனைத்து பெண்களுக்கும் இது போன்ற பாலியல் சீண்டல்களை தொடர்ச்சியாக இந்த காமவெறியர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இதை கண்டித்து இதை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பேரணிக்காக அனுமதி கேட்டால் காவல்துறை அனுமதி மறுக்கிறார்கள். ஏன் மறுக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. உங்க வேலையை நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய அந்த கோஷ வாசகங்களை பார்த்திருப்பீர்கள். வீதி எங்கும் எழுப்பிக் கொண்டு வருகிறோம். சின்ன பெண்ணுக்கும் பாதுகாப்பில்லை, சிங்க பெண்ணுக்கும் பாதுகாப்பில்லை. இந்த நாட்டிலே பாதுகாப்பில்லாத நிலையிலே பெண்கள் இருக்கிறார்கள். பெண்கள் வாழ்வதற்கு தகுதியில்லாத நாடாக இந்தியா இருந்தது என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். உத்தரப்பிரதேசம் இருந்தது, பீகார் இருந்தது, குஜராத் இருந்தது. இப்பொழுது அந்த பட்டியலிலே தமிழ்நாடும் உள்ளே வரக்கூடிய அளவிற்கு பாலியல் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் இந்த மதுரை வீதிகளிலே நடத்தின இந்த பேரணியில் எழுப்பப்பட்ட அந்த குரல்கள் நீதிக்கான குரல்கள், பெண்கள் பாதுகாப்பிற்கான குரல்கள், பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான குரல்கள், தண்டனையை உறுதிப்படுத்துவதற்கான குரல்கள், கடுமையான தண்டனை வேண்டும் என்று சொல்லக்கூடிய குரல்கள். காவல்துறை முதல்ல புரியணும். சிஎம் ஜோசப் விஜய் சட்டமன்றத்தில் கண்ணீர் வடிக்கிறார். பேசும்போது பாலியல் தொல்லைகள்லாம் அதிகமாகிருச்சு, எனக்கு வலி அதிகமாகுதுன்றார். அவர் கட்டுப்பாட்டில் தானே காவல்துறை இருக்கிறது. வலி அதிகமாகி இருந்தால் அந்த வலிக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய, நிவாரணம் தேடக்கூடிய, விழிப்புணர்வு தேடக்கூடிய இந்த பேரணிகளுக்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? கடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம சிஎம் சார் அப்போ நடிகர் விஜயா பிரச்சாரம் பண்ணார்ல, படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? பக்கத்துல +2 படிக்கிற ஒரு பொண்ணு டாய்லெட் வசதி சரியா இல்லாம ஒரு அவசரத்துக்கு காட்டு பக்கம் போய் ஒதுங்கினாங்களே, என்ன ஆச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த பிள்ளைங்களை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? இந்த பிள்ளைகளை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சிஎம் அங்கிள் அப்படின்னு சொல்லி கடந்த பிரச்சாரத்தில் கேட்டார். இப்போ பட்டியல் போடுவோமா? அதாவது இவர் மன்னராட்சியை எதிர்த்து வரன்னு வந்தாங்க. ஒரு மாற்றம் ஏற்படும், மாற்றம் கிடைக்குன்னு நிறைய பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. நம்ம இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு சொன்னால் எங்காலு அதாவது ராத்திரி நேரத்தில் ஊர்வலம் போகிறாராம். என்னப்பா பண்ணுறாரு? மாறு வேஷத்தில் போகிறாரு. இதெல்லாம் ராஜாங்க தானேப்பா செய்வாங்க. இப்போ ஜனநாயக ஆட்சி தான் நடக்குது. மாறு வேடத்தில் போய் மக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க என்பதை எல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார் என்று
அவங்கள பின்பற்றக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. அது அவர் கருத்தா, அவர் போகிறாரான்னு தெரியல. நீங்கள் அவ்வளோலாம் செய்ய தேவையில்லை, பத்திரிக்கை எடுத்து படித்தா போதும். அதாவது நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். சிவகங்கை மானாமதுரையில் 11வது படிக்கக்கூடிய 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை வழங்கப்பட்டிருக்கிறது. போக்சாவில் கைது செஞ்சுருக்கிறாங்க. ஆதாரம் வீடியோ வச்சுருக்கிறேன். அதே சிவகங்கையில் காரைக்குடியில் 62 வயது முதியவர் சுப்பிரமணியன் பேர் கைது செஞ்சுருக்கிறாங்க. ஆதாரம் வச்சுருக்கிறேன். திருச்சியில் 14 வயது சிறுமிக்கு போதை பஸ்தை கொடுத்து அந்த பிள்ளையை சீரழிச்சிட்டு வந்து தூக்கி போட்டு போயிட்டான், எவனே தெரியலை. திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யும் போது சாமி கும்பிட வந்த பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். சென்னையில் செங்குன்றம் பகுதியில் 8 வயது சிறுமிக்கு ஒரு லாரி ஓட்டுநர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறான். பேர் செந்தில்குமார். யாரு? பக்கத்து வீட்டுக்காரன். நாமக்கல்ல குமாரபாளையத்தில் ஒரு 4 வயது சிறுமிக்கு 40 வயசுலாம் கிடையாது, 20 வயசு இல்லை, பெரிய பிள்ளை கிடையாது, 4 வயசு பிள்ளைக்கு பாலியல் சீண்டல் செய்திருக்கிறான். அதே ஊரில் 12 வயது சிறுமிக்கு பாலியல் சீண்டல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் முதலமைச்சர் தொகுதி ராத்திரியில் போய் உலா வரார்ல, பெரம்பூர் பகுதி வீட்டில் தனியாக இருந்த 13 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை செய்திருக்கிறார்கள். சிங்கப்பெண் அதிரடி திட்டம். தூத்துக்குடி, திருச்செந்தூர் பெண் காவலர் சிங்கப்பெண்ணாக இருந்தவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் காவல் ஆய்வாளர் திலீபன். மதுரையில் 13 வயது சிறுமிக்கு 4 சிறுவர்கள் பாலியல் தொல்லை செய்தார்கள் என்பதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தென்காசியில் சிவகிரியில் பள்ளி மாணவி காவலர் விஜயகுமார் போலீஸ்காரர் பாலியல் தொல்லை செய்ததற்காக புளியங்குடி மகளிர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சென்னை அம்பத்தூரில் தொழில்பேட்டை காவல் நிலையத்தில் 9 வயசு சிறுமிக்கு பாலியல் தொல்லை செய்ததற்காக கைது செய்திருக்கிறார்கள். மின் அளவை எடுக்க வந்த ஊழியர் ஒரு பிள்ளைக்கு பாலியல் தொல்லை செய்திருக்கிறார். கிருஷ்ணகிரியில் உடற்கல்வி ஆசிரியர் டீச்சர் பாலியல் தொல்லை செய்திருக்கிறார். ஒரு இடத்துல அரசு ஊழியர் அவர் பாலியல் தொல்லை செய்திருக்கிறார். சென்னை மெரினாவில் குதிரை ஓட்டக்கூடியவன் பாலியல் தொல்லை செய்திருக்கிறான். நெல்லையில் நயினார் குப்பத்தில் மூட்டை தூக்கக்கூடிய கூலி தொழிலாளி பாலியல் தொல்லை செய்திருக்கிறார். இப்படி நிறைய போட்டுக்கிட்டே போவேன். சின்ன பிள்ளை, பெண்கள், பல் விழுந்த பாட்டி, வேளச்சேரியில், பல்லாவரத்தில், நிறைய இடங்களில் வயதான பெண்களை கூட விடாமல் பாலியல் தொல்லை செய்யக்கூடியதை பார்க்குறோம். என்னப்பா என்ன செய்ய போகிறீங்கன்னா, இப்போ தானே ஆட்சி கட்டலில் உட்காந்தோம், ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க. 6 மாதம் டைம் கொடுக்கலாம். எதுக்கு கொடுக்கலாம்? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, வழிப்பறி அதிகமாயிருச்சு, வறுமையும் அதிகமாகி விட்டது என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எதற்கு கால அவகாசம் வேண்டும், எதற்கு கால அவகாசம் தேவையில்லை என்பதை உணர்ந்து கொள்வதற்கு நல்ல ஒரு வரலாற்று சம்பவம். முகமது நபி காலத்தில் 2 விஷயங்கள் முறையிடப்படுகிறது. ஒன்று வழிப்பறி, இன்னொன்று வறுமை. நபிகள் நாயகம் சொன்னாங்க, வழிப்பறியை ஒழிப்பதென்று சொன்னால் உடனே ஒழிச்சிடலாம், சட்டத்தை ஏற்றணும், கடுமையான சட்டத்தை போட்டால் காலியாயிரும். வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நாள் ஆகும். நம்மளால் இப்போ அந்த அமர்ந்திருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு நாள் வேணும். எதுக்கு? 10 லட்சம் ஏற்கனவே கடன், கஜானா காலி, அதையெல்லாம் கஜானாவை ரொப்பி 10 லட்சம் கடன் அடைச்சி இப்படியெல்லாம் கொண்டு வரதுக்கு டைம் கேட்டாங்கன்னா கூட ஓகே. ரசூலுல்லாஹ் கால அவகாசம் கேட்டுட்டு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், கடன் இல்லாத நிலையில் அந்த ஆட்சியை நிறுவினார்கள். அந்த ஆட்சியிலே யாராவது ஒருவர் கடனாளியாக மரணித்து விட்டால் அந்த கடனை அரசாங்கம் பொறுப்பெடுக்கும் என்று சொன்னார்கள். அதற்கு கால அவகாசம் எடுத்தாங்க. வழிப்பறியில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்தார்கள், யாராவது வழிப்பறியில் ஈடுபட்டால் ஒரு கையும் ஒரு காலும் இருக்காதுன்னாங்க. அதோடு அந்த வழிப்பறியில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் காணாமல் ஓடி ஒளிந்த காட்சிகளை பார்க்குறோம். அப்படி செய்வீங்களா நீங்க? 6 மாதம் டைம் கேட்குறீங்களே, உடனே கேட்குறீங்களே, உடனே பண்ண முடியுமா? உடனே செய்ய வேண்டியது. உன் வீட்டில் 10 வயசு புள்ள இருந்தா நீ சும்மா இருப்பியா?
உன் புள்ள மேல கை வச்சா நீ அதை பார்த்துட்டு 6 மாசம் கழிச்சு கேட்பியா? ஒவ்வொருத்த பிள்ளைய கொடுத்துட்டு பறி கொடுத்துட்டு தவிச்சிட்டு இருக்கிறான். 6 மாசம் டைம் கொடு. 6 மாசம் டைம் கொடுத்தா மாற்ற முடியுமா உங்களால? ஒரு பக்கம் அசிங்கங்களும் ஆபாசங்களும் திறந்திருக்கிறது, இன்னொரு பக்கம் போதை வயப்பட்டிருக்கிறது நாடு. எல்லா இடங்களிலும் கஞ்சா விற்கிறான், கல்லூரி வாசல்களில் விற்கப்படுகிறது. இது இல்லாம அரசே டாஸ்மாக் கடையை நடத்துது. இது இல்லாம சட்டத்தில் ஓட்ட. எப்படிப்பா நீ 6 மாசத்துல திருத்துவ? ரோட்ல போனா போஸ்டர்ல ஆபாசம், பேப்பர் எடுத்த ஆபாசம், டிவியை திறந்த ஆபாசம், சமூக வலைதளத்தில் ஆபாசம், சினிமா ஆபாசம், அசிங்கமும் ஆபாசத்தையும் எல்லா கடையும் திறந்து வச்சுட்டு போதை பொருட்களை வேற வித்துக்கிட்டு ஒரு பேசுறாருங்க. தமிழ்நாட்டு சிஎம் பேசுறாரு, போதை பொருட்கள் அப்படியே வேரோட அடி வேரோட வளர்ந்துருச்சான். அப்படியே உடனே அதை அழிக்க முடியாது. எதை சொல்ல வரீங்க? 3 கையெழுத்து போட்டீங்கல்ல, 3மே அவுட்டா? 200 யூனிட் மின்சாரம், சிங்கப்பெண், போதை ஒழிப்பு ஒழிப்பீங்களா ஒழிக்க மாட்டீங்களா? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கஞ்சா போதை, மற்ற வெளியிலேருந்து வருதுல்ல இதுதான் போதை. அரசாங்கம் விற்கிதுப்பா டாஸ்மாக் கடை, சாராய கடை. இது என்ன எனர்ஜி ட்ரிங்கா, கூல் ட்ரிங்க்ஸா, ஆரோக்கிய பானமா, என்னது? லிஸ்ட் தரட்டா? டாஸ்மாக் கடையில் உள்ள சாராயத்தை குடித்து விட்டு தன் குடும்ப பெண்களை சீரழித்த பட்டியல் தரட்டா? வயசான பெண்களை சீரழித்த பட்டியல் தரட்டா? சாராயம் டாஸ்மாக் கடையை சாராயத்தை குடிச்சிட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்த லிஸ்ட் தரட்டா? எல்லாத்தையும் திறந்து வச்சுக்கிட்டு 6 மாசம் டைம் கொடுங்க. எங்கால 700 கடையை மூடிட்டாரு, 717 கடையை மூடிட்டாங்களாம். அது எங்க மூடி இருக்கிறாங்கன்னு தேடிட்டு இருக்கிறோம், அது வேற விஷயம். இன்னும் 7000 கடை இருக்குப்பா. அந்த 7000 கடையில் விற்கிற சாராயத்தை குடிச்சா அவன் புத்தி எப்படி போகும்? இல்லை, இந்த சட்டத்தை வச்சு உங்களால் திருத்த முடியுமா? அதையா சொல்லுங்க. போக்சோ சட்டம் இருக்கிறது. நெல்லையில் ஒரு கூலி தொழிலாளிங்க ஒரு பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்கிறான், அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதில்? போக்சோ சட்டம். உள்ளே போயிட்டார். போனவர் உள்ளே இருந்தாரா, திரும்ப வெளியே வராரு. வெளியே வேற ஒரு பிள்ளை மேலே கை வைக்கிறான். என்ன சட்டம்? உன் சட்டம் என்ன? இந்த சட்டத்தை வைத்து நீங்கள் திருத்திட முடியுமா? நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் ஆசினின்னு சொல்லி ஒரு 7 வயசு பிள்ளை, தஷ்வந்த் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, இந்த பிள்ளை 7 வயசு பிள்ளை, இந்த பிள்ளையை பாலியல் ரீதியான வன்கொடுமை செய்துவிட்டு எரித்து கொலை செய்து விடுகிறான். கைது செய்யப்படுகிறான். மகளிர் நீதிமன்றம் அவனுக்கு தூக்கு தண்டனையை வழங்குகின்றது. உயர் நீதிமன்றம் அதை உறுதி செய்கிறது. அடுத்து உச்ச நீதிமன்றம் போறான். உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு எழுதி இருக்கிறது, தஷ்வந்த் குற்றவாளி இல்லை. 7 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்திருக்கக்கூடிய தஷ்வந்த் வெளியே உலாவிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய தாயை கொன்றவன். என்ன சட்டம் இது? இந்த சட்டத்தை வைத்து இதெல்லாம் நீங்க திருத்திட முடியுமா? இதெல்லாம் மாற்றிட முடியுமா? ஒவ்வொரு இடங்களை எடுத்து பார்க்கிறோம். வாச்சாத்தின்ற பகுதி, தர்மபுரி, மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வுகளை ஏற்படுத்திய 18 பெண்கள், பழங்குடியின பெண்களை மிகப்பெரிய அளவில் அரசு அதிகாரிகள், ஒரு ஊருக்குள்ள ஒரு கிராமத்துக்குள்ள காவல்துறை அரசு அதிகாரிகள் உள்ளே புகுந்து 18 பழங்குடியின பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தார்கள். 31 வருஷம் நடக்குது கேஸ்.
என்னப்பா எந்த சட்டத்தை வச்சு இந்த மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும்? 31 ஆண்டுகள் வாச்சாத்தி வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. குற்றத்தில் ஈடுபட்ட 54 பேர் மௌத்தாவே போயிட்டான், செத்து போயிட்டான். யாருக்கு தண்டனை தர போறீங்க? பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு சமூகத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். பில்கிஸ் பானுன்ற ஒரு பிள்ளைய கற்பழிக்கிறான். அந்த அம்மாவுடைய 3 வயது குழந்தைய அவங்க கண்ணு முன்னாடியே கொலை செய்கிறான். அந்த அம்மாவுடைய உறவுக்கார பெண்களை எல்லாம் கண்ணு முன்னாடி கொலை செய்கிறார்கள், கற்பழிக்கிறார்கள், மானபங்கப்படுத்துகிறார்கள். நம்ம கடுமையான நீதி போராட்டம், சட்ட போராட்டம் நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தால் அவன் தண்டிக்கப்பட்டவெல்லாம் இன்னைக்கு வெளியே வரான். எந்த சட்டத்தை வைத்து நீங்கள் இவர்களை தண்டிக்க முடியும்? ஒரு பக்கம் ஆபாசம், ஒரு பக்கம் அசிங்கம், ஒரு பக்கம் போதை, ஒரு பக்கம் கஞ்சா, ஒரு பக்கம் சாராயம், இன்னொரு பக்கம் சட்டத்தில் ஓட்ட. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் சட்டத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் குழந்தை போயிடுச்சு. அவன் எப்படி அந்த குழந்தையை துடி துடிச்சு கொன்னானோ அதே மாதிரி அவங்கள பண்ணுங்க. எங்க முன்னாடி பண்ணுங்க, எங்க கிட்ட கூட ஒப்படைக்க வேண்டாம், நீங்க பண்ணுங்க, அவனுக்கு தண்டனை கொடுங்க. ஏம்பா, உனக்கு முடியலன்னா என்கிட்ட கொடு. எங்களிடத்தில் ஒப்படைத்தால் அவர்களுக்கு நாங்கள் தண்டனை தந்து விடுகிறோம். மக்கள் சொல்றாங்க, பாலியல் துன்புறுத்தல்ல ஒருத்தன் ஈடுபடுகிறான் என்று சொன்னால் அரசு அவனுக்கு கடுமையான தண்டனை தர வேண்டும். அதற்கு வக்கில்லை என்றால் பொதுமக்கள் கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க என்று மக்கள் கேட்கிறார்கள். அதே மாதிரி பாருங்களேன், நெருப்புனா சுடுன்னு தெரியுதுல, அப்ப பொட்டப்பிள்ளையை தொட்டா அவனுக்கு மரணம்னு தெரியணும். அரபு நாடுகள்லாம் வெட்டுறானா, பொட்டப்பிள்ளையை தொட்டுட்டானா, குழந்தைய தொட்டா கொல்றானா, உடனே கொல்றானா. இங்க ஏயா பண்ண மாட்டேங்கிறீங்க? மறுபடியும் மறுபடியும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறக்கூடாதா? இந்த பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடாதா? பச்சை குழந்தைக்கு என்னடா தெரியும்? ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாதா? எதுக்காக நாங்கள் வாக்களித்தோம்? அந்த பிள்ளையை தொட்டா அரபு நாட்டு சட்டம் மாதிரி கொல்லுங்க என்று பாதிக்கப்பட்ட தரப்புல சூலூர் தொகுதியில 34,000 சில்லற ஓட்டு வாங்கி உங்களை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. எங்க பொதுமக்கள் உங்களை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? அண்ணன் வந்த ஆக்ஷன் ஹீரோ மாதிரி ஆக்ஷன் படத்துல காமிக்கிற மாதிரி செஞ்சிருவாருன்னு தான். நீங்க இப்போ ஒரு செகண்ட்ல எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும், இல்லைன்னா குழந்தையெல்லாம் வாங்க முடியாது. உங்களுக்கு வாக்களித்தது நீங்கள் செஞ்சிருவீங்கன்னு தான். இவங்க என்ன நினச்சாங்கன்னா, அவர் சினிமாவில் வர மாதிரி துப்பாக்கி எடுத்து அப்படியே சுட்டுட்டு போயிட்டே இருப்பார், பாலியல் குற்றங்கள்லாம் நீங்கிரும் அப்படின்னு நினச்சி நாங்கள் வாக்களித்தோம். எங்கள் பிள்ளைகளெல்லாம் இப்படி தவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று ஒவ்வொருவரும் புலம்பக்கூடியதாக பார்க்குறோம். இந்த நிலையில் ஆட்சியாளர்கள் கூட, நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல, ஏன்னா இருந்தாதானே வரும். உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? சார், சிஎம் சார், நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்களே அந்த பதவி எதுக்கு? இது நான் கேட்கல, தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் கேட்டார். சிஎம் சார், நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்களே அந்த பதவி எதுக்கு? மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஷ்டப்படுறாங்க. சின்ன பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் வெளியே அனுப்ப முடியல, வேதனைப்படுறாங்க. இதற்கு தீர்வு வேண்டும் என்று சொன்னால் அரபு நாட்டு சட்டம் மட்டும்தான் தீர்வு. மரண தண்டனை தான் தீர்வு, தூக்கு தண்டனை தான் தீர்வு. நீங்க இந்த சட்டத்தை ஏத்துங்க. சிஎம் சார், உங்க காதுல கேக்குதா? கோரிக்கை கேட்குதா? அனுமதி மறுத்த காவல்துறையே, அதிகார வர்க்கமே, என்ன தீர்வு சொல்லுங்க. மரண தண்டனை தான் தீர்வு. பாலியல் குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை தான் தீர்வு, தூக்கு தண்டனை தான் தீர்வு. இந்த தீர்வை நோக்கி நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும், காட்சிகள் மாறாது. நபிகள் நாயகம் காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் அந்த வரலாறுகளை எடுத்து பாருங்கள். ஒரு பெண் குழந்தையை ஒருவன் கொலை செய்து விடுகிறான். எப்படி அவன் கொலை செய்தானோ அதே போன்று
நபிகள் நாயகம் அவர்கள், முகமது நபி அவர்கள் அந்த பெண்ணை எப்படி கொலை செய்தானோ அதே போன்று 2 கற்களுக்கு மத்தியிலே அவன் தலை நசுக்கி சாகடிக்கப்பட்டான். நீங்கள் ஒவ்வொரு நியூஸ் மீடியாவை கூப்பிடுங்க, பாலியல் ரீதியாக யாரையெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ மீடியா முன்னாடி நிற்க வைங்க. நியூஸ் 7, நியூஸ் 18, புதிய தலைமுறை, சன் நியூஸ், கலைஞர் நியூஸ் எல்லாரையும் கூப்பிடுங்க. பாலியல் ரீதியான குற்றங்களுக்கு இதுதான் தண்டனை அப்படின்றத சட்டமன்றத்தில் நீங்கள் தீர்ப்பாக எழுதுங்கள். அதற்கு தீர்மானம் கொண்டு வாருங்கள். அதற்கு தௌஹீத் ஜமாத் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய முறையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.